அனைவருக்கும் வணக்கம். இன்று காலை காவேரி மருத்துவமனை மற்றும் 170வது வார்டு இணைந்து இன்று ஒரு சிறப்பான இலவச மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு காவேரி மருத்துவமனை சார்பாக வருகை தந்திருக்கிற அனைத்து டாக்டர்களுக்கும் உங்களுடைய ஊழியர்களுக்கும் ஏற்பாடு செய்த கீதம் அவர்களுக்கும் திருவாளர் வெங்கட் அவர்கள் மூலிமா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 மாதங்களாக தொடர்பு கொண்டு இருக்கிறோம். இந்த முகாமை நாங்கள் வைத்தது காரணமே இது மழை காலத்தில் மக்களுக்கு இது தேவையாக பயன்படுன்றது காரணத்துக்கு வச்சோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களுடைய இந்த வார்டில் மக்கள் நல்ல ஒரு பயன்பாட்டுக்கு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 329 பேர் பயனாளிகள் பார்த்தாங்க. இதில் எனக்கு ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா, காவேரி ஹாஸ்பிட்டலில் வர வச்சதில் எனக்கு உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். ஏன்னா வருகை தந்திருக்கிற மருத்துவர்கள் உண்மையிலேயே காலையில் என்னோட கிடைச்ச ஃபீட்பேக்கு அனைத்து மருத்துவர் 8 டாக்டர்களும் ஒரு சின்சியராக நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லி பெரியவங்க வாழ்த்து சொல்லிட்டு போனாங்க. நல்லா பார்க்குறாங்க, பொறுமையாக கேட்குறாங்க. கார்டியாலஜிஸ்டாக இருக்கட்டும், ஜென்ரல் ஃபிசிஷியனாக இருக்கட்டும், ஆர்த்தோ டாக்டராக இருக்கட்டும், டென்டல் டாக்டராக இருக்கட்டும், இஎன்டி எஸ்பெஷலி மேடம் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டில் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. பட் வந்து ஒரு 25 பேர் பார்த்தாலும் ரொம்ப சின்சியராக பார்த்த மாதிரி இருந்தது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. அதேமாரி இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய சேர்ந்து ஒருங்கிணைந்து என்னுடைய வட்டச் செயலாளரான சீதாராமன் அவர்கள், ஜானகிராமன் அவர்கள், ராஜான் அவர்கள் மற்றும் எங்களுடைய வார்டு சார்பாக 2 நாளாக என்னை கூப்பிட்டு, கதிர் அப்பா இது நல்ல நிகழ்ச்சி பண்ணுறேன், நானும் நம்ம மூலிமா நம்ம ஆளுங்களெல்லாம் வர வைக்கிறேன்னு சொல்லி 2 நாளாக அவரும் தொடர்பு கொண்டு ஒரு தெருவாக போய் எங்களுடைய கட்சி சார்பாக எல்லாருமே மக்களை ஒருங்கிணைந்து இன்றைக்கி இவ்வளோ கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய வட்டச் செயலாளருக்கு. ஏன்னா இது மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சிக்கு என்னுடைய சேர்ந்து ஒருங்கிணைந்த என்னுடைய தம்பிங்க, என்னோடய குழுவை சேர்ந்த என்னோடய தம்பிங்க சம்பத், தினேஷ், பாண்டியன், பிரகாஷ், நம்ம ராம்கி, பாலா மற்றும் நம்ம கோபி, வார்டர், இவங்க புஷ்பராஜ், முரளி, முருகன், அன்பு, ஐயப்பன், காலையில் நம்ம ஜலபதி, மற்றும் நம்முடைய விநாயகமூர்த்தி, கார்த்திக். ஏன்னா இது ஒரு ஆள் மட்டும் செய்ய முடியாது. இது எல்லோரும் ஒன்றிணைந்து செய்ய வேண்டிய விஷயந்தான்.